லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆசீர் அளிக்கும் ஆண்டவரே, கீழ்ப்படிதலால் கிடைக்கும் ஆசீர் அளவிட முடியாதது. கீழ்ப்படியாமையால் வரும் தண்டனையும் கொடுமையானது. ஆண்டவரின் தூதர் சோதோமை அழிக்க சித்தமான பொழுது லோத்தின் குடும்பத்தை காப்பாற்ற விரும்புகிறார். கைகளை பிடித்து வெளியே அழைத்து வரும் பொழுது திரும்பி பார்க்காத என்று அறிவுறுத்துகிறார். ஆனால் அந்த நகர் அழிவதை லோத்தின் மனைவி திரும்பி பார்க்கிறாள். உப்பு சிலையாக அவள் மாறுகின்றாள். ஆதி பெற்றோர் இம்மரத்தின் கனியை உண்ணாதே உண்கிறார்கள். ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்படுகிறார்கள். மோசேயிடம் இப்பாறையின் முள் தண்ணீர் வரும்படி சொல். ஆனால் மோசே பாறையை அடிப்பார். கீழ்ப்படியாமையால் பாலும் தேனும் பொழியும் கானா நாட்டுக்கு அவரால் நுழைய முடியவில்லை. பணக்கார இளைஞன், உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு, முடியவில்லை. முக வருத்தத்தோடு செல்லுகிறான். கீழ்ப்படியாமை எவ்வளவு பெரிய வருத்தங்களை கொண்டு வருகிறது என்பதை லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர், எங்கள் வாழ்வில் நாங்கள் உமது சொல்லுக்கு முழு உள்ளத்தோடு நாங்கள் கீழ்ப்படியவும் உமது வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்களாய் எங்கள் வாழ்க்கையில் வாழவும் எங்களுக்கு அருள் தாரும் சுவாமி.